தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் கீதம். சங்கீதம் லா 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 கீதம் சங்கீதம். கர்நாடிக் மியூசிஷியனாக இருந்த ஒரு 30 இயர்ஸில் தான் சந்திரமுகிக்கு ஃபர்ஸ்ட் பாடி வந்திருக்கு. ராஜா சார் என்னமோ தெரியல, ரொம்ப நிறைய ராகங்கள் எல்லாம் அவர் அதில் ஒரு கீர்த்தனைகள் நம்ம கம்பேர் பண்ணால் அவர் பண்ணின ஃபிலிம் சாங் அப்படியே ஐயோ அப்படியே தேன் மாதிரி அமிர்தமாக இருக்கும். அந்த ராகத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் பாட முடியுமா அப்படின்னு அவர் கொடுத்துருக்கு. என்ன செஞ்சாலும் யேசுதாஸ் அவங்க பேர் சொல்றச்சே நம்ம எழுந்ததும் தொழுந்துட்டு தான் ஒவ்வொரு ஆளுகளும் ஒரு மனிதனும் சொல்லணும். என்ன கர்நாடக சங்கீதத்துக்கு கர்நாடக சங்கீதம், சினிமா சங்கீதத்துக்கு சினிமா சங்கீதம், ரெண்டு டைரக்ஷன் உள்ள வே ஆஃப் அந்த ப்ரெசன்டேஷன் அது ரெண்டும் கைகாரியம் செய்து ரெண்டும் பாடுற ஒரே ஒரு ஆள் பத்ம விபூஷன் ஸ்ரீ யேசுதாஸ். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, பின்னி கிருஷ்ணகுமார் மேம். வணக்கம் மேம். வணக்கம் சௌபர்ணிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைனலி உங்களை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு பிடிச்சாச்சு பார்க்கணுங்கிறது ரொம்ப நாள். எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங், நீங்களும் கேட்டிருப்பீங்க. சௌபர்ணிகாமிருத வீச்சிகள் பாடுமென் சஹஸ்ரநாமங்கள் பிரார்த்தனா தீர்த்தமாடும் என் மனம் தேங்கும் നിന്റെ പാദാരവിന്ദങ്ങളമ്മേ ஜெகதம்பிகே. ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு மலையாளத்துல. தேங்க்யூ. அதனால சௌபர்ணிகா மூகாம்பிகா தேவி தான். உங்களுக்கு வாவ் தமிழா சார்பா நாங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் தர போறோம். ஓ தேங்க்யூ சோ மச். வாவ், எனக்கு இல்லாத கலர் தான். ஆஞா ஐயோ நாங்க ஃபுல் தேடணும் மேம். மேம் என்ன மாதிரி சாரி போடுவாங்க, எப்படி போடுவாங்க, என்ன மாதிரி கலர், சூப்பர். உங்களுக்கு எல்லா கலருமே சூட் ஆகுங்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா இதுல ஒரு ரெட் இருக்கு, அதனால எனக்கு பிடிச்சு போச்சு. எங்கேயாவது ஒரு ரெட் இருந்தா ரொம்ப பிடிக்கும். எனிவே நீங்க எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சாரியில வாங்கி ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர் மேம். சிவாங்கி ஃபுல்லா பிளேபேக் அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க, இறங்கி தரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு டஸ் தட் ஃபீல்? அண்ட் நீங்க இப்போ திருப்பி பிளேபேக் அந்த மாதிரிலாம் வரதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்லை, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கர்நாடிக் மியூசிஷியனாக இருந்த ஒரு 30 இயர்ஸில் தான் சந்திரமுகிக்கு ஃபர்ஸ்ட் பாடி வந்திருக்கு. சிவாங்கி விநாயக் எல்லாமே இருக்கு, மோன் குழந்தை 2 பேருமே இருக்கிறச்சு. ஸோ அவ்வளோ லேட்டாக தான் ஃபஸ்ட்டு ஃபிலிமே பாடுறது அதுதான். ஃபுல் கர்நாடிக்கில் ட்ரெயின்டு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் பாடினேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டேன். இப்போ 10 இயர்ஸாக ஃபிலிம் அந்த டிவோஷனல் ஆல்பம் அதெல்லாம் பாடின்னு இருக்கேன். ஃபிலிமுக்கு பாடலை, பட் ரீசெண்டாக ஒரு தெலுங்கு ஃபிலிமுக்கு பாடியிருக்கேன். பாடியிருக்கீங்களா? ஜஸ்டின் பிரபாகர் சார் பாடியிருக்கு. ஸோ டிவோஷனல் எல்லாம் பாடின்னு தான் இருக்கு. பின்ன இந்த ஷூட்டிங்ஸ் இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே கிளாஸஸ் ஒரு குளோபல் அகாடமி வச்சிருக்கோம். கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் கீதம். சங்கீதம் லா 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 கீதம் சங்கீதம். அந்த மாதிரி அதுதான் ஜீவிதம், சங்கீதமே ஜீவிதம். இப்ப 2 பேருக்கும், அம்மாக்கும் மகளுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு பிளேபேக் கிடைச்சா எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கும். வாய் பண்ண ஆகட்டும், நடக்கும் மேம். கண்டிப்பா நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம ஆடியன்ஸ் சைடுல இருந்து கேக்குற மாதிரி தான் நானும் கேக்குறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல 2 பேரும் சேர்ந்து. ஆமா, சேர்ந்து ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க வித்யாசாகர் சாரோட மியூசிக்ல எனக்கு பாட முடிஞ்சது, அது ஒரு பெரிய ஒரு வரங்கிறது. அதே மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ராஜா சாருக்கும் பாடி இருக்கு. நானு ராஜா சார் பத்தி சொல்லுங்க மேம். ராஜா சார் இசை தெய்வம். எனக்கு மனசுல உலகத்திலே ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா ஃபர்ஸ்ட் ராஜா சார் தான், இளையராஜா சார், நோ டவுட். அதுக்கப்புறம் வித்யாசாகர் சார், ரஹ்மான் சார், மலையாளத்தில் ரவீந்திரன் மாஸ்டர், ஜோன்சன் மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சுவாமி, தேவராஜன் மாஸ்டர், எல்லாம் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். பட் ராஜா சார் என்னமோ தெரியல, ரொம்ப நிறைய
ராகங்கள் எல்லாம் அவர் வந்து அதில் ஒரு கீர்த்தனைகள் நம்ம கம்பேர் பண்ணால் அவர் பண்ணின ஃபிலிம் சாங் அப்படியே ஐயோ அப்படியே தேன் மாதிரி அமிர்தமாக இருக்கும். அந்த ராகத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் பாட முடியுமா அப்படின்னு அவர் கொடுத்துருக்கு. அந்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி மேம் இருக்கும்? எனக்கு ஒன்றும் பேடாக, அதாவது வந்து திட்டவும் ஒன்றும் இல்லை. 3 பாட்டு தான் பாடியிருக்கு. 4வது பாட்டு கூட்டு நான் ஊரில் இல்லை, 3 பாட்டு பாடியிருக்கு. ரொம்ப சாஃப்டாக தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு கொஞ்சம் ஹை பிச்செல்லாம் அது இப்படி தான் போனோம், அப்படி சிரிச்சுட்டு தான் சொன்னேன், பெருசாக அது வரல. பட் முதல் பாடினது ஒரு தனி டப்பாங்குத்து சாங் அந்த மாதிரி. 2வது பாடினது ஒரு டிப்பு நானும் கூட ஒரு ஃபோக் மாதிரி. என்ன செஞ்சாலோ நாம எங்கே போனாலோ அந்த சாமி வர வேணும், அந்த சாமி வர வேணும், அப்படி ஒரு பாட்டு, ஒரு ஃபோக் பாட்டு. அப்புறம் வந்து எஸ்பிபி சார் கூட ஒரு கன்னடா அந்த பாட்டு, அது அவ்வளோதான் பாடியிருக்கேன். பட் ஒன்னானாலும் எனக்கு பாடினா போகிறோம், பாடியிருக்கேன். அதுதான் எஸ்பிபி சார் கூட இருக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் கண்டிப்பா சங்கீதம் பத்தி இருக்கு, நிறைய கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு. அவரோட வீட்டில் போயிருக்காங்க. குருஜியோட ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டி அவார்டு, குருஜி அவார்டு, குருஜி அப்பான் தான் கூப்பிட்டேன், அவருக்கு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் கூப்பிட போகும்போதும் அப்புறம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கோபிகா வந்து அவங்களோட பெரிய ரொம்ப அவங்க நெருங்கின ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்கா, அவள் நல்லா பாடுறா ரொம்ப, அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கா. ஸோ ரொம்ப சந்தோஷம். சார் கண்டிப்பாக போயிருக்கக்கூடாது, தப்பாக போச்சு அது. சார் நிறைய இப்போ இருந்தா ஐயோ. அதே மாதிரி ரொம்ப நான் வந்து கடவுளாக இன்னொரு ஆளை பார்க்குறது ஃபஸ்ட்டு என் குருஜி பாலமுரளி கிருஷ்ணா, அப்புறம் இன்னொரு லோகத்திலே இந்த மாதிரி ஒரு கந்தர்வன் யேசுதாஸ். அவங்க பேர் சொல்கிறச்சே நம்ம எழுந்ததும் தொழுந்துட்டு தான் ஒவ்வொரு ஆளுகளும் ஒரு மனிதனும் சொல்லணும். ஏன்னா கர்நாடக சங்கீதத்துக்கு கர்நாடக சங்கீதம், சினிமா சங்கீதத்துக்கு சினிமா சங்கீதம், 2 டைரக்ஷன் உள்ள வே ஆஃப் அந்த ப்ரெசன்டேஷன், அதை 2 கைகாரியம் செய்து 2 பாடுறோம் ஒரே ஒரு ஆள், பத்மவிபூஷன் ஸ்ரீ யேசுதாஸ், தெய்வம், கந்தர்வன். அவர் கூட பேசியிருக்கீங்களா? நிறைய. அவர் வீட்டில் வந்திருக்கா அம்மா, அவரும் வந்துட்டு பயங்கர, அவரோட பையனுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கு, பையனோட பொண்ணுக்கு பேத்திக்கு எல்லாமே மொளை நீதான் அவரே வந்து விட்டு அந்த மாதிரி எல்லாம். இப்போ அவர் யூஎஸ்ல தான் இருக்கு, 5 வருஷமா அவர் வரல. பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இடையில மெசேஜ் எல்லாம் பிரபு சேச்சிக்கெல்லாம், சாரோட ஒய்ஃபை பிரபு சேச்சி பண்ணும், பர்த்டே விஷஸ் பண்ணும். ரொம்ப அவர் கூட ஒரு மேஜிக்கலான ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? அவரே மேஜிக்கல். அவர்கிட்ட இப்படி அதான் கந்தர்வ சங்கீதம், அவரோட பேரில் உள்ள கந்தர்வ சங்கீதம் கேரளத்தில் நடந்த போது அங்கே ஒரு 1 இயர் நான் வந்து ஜட்ஜாக இருந்தேன். நானும் ஹவுஸ் ஆஃப் பிச்சன் சார் த கிரேட் ஃபைனலுக்கு அவர் வந்தேன். வந்து அவர் வந்து அந்த மாதிரி என்னை பார்க்குறச்சே நாங்கள் 2 பேரும் பேசுகிறதெல்லாம் ரயர் ராகத்தை பற்றி எல்லாம் பேசும். இப்போ அன்னைக்கு அவர் வந்து தர்மிணின்னு ஒரு ராகம், இன்னொரு பேரும் இருக்கு அதுக்கு. அப்போ ஆமாம் சார் தர்மிணி சரி க மதனி சா சாரி சா அப்படின்னு ஒரு அதில் அவர் ஒரு பாட்டு பாடினேன். மோளையும் தான் மோளை என்ன நான் அப்புறம் சொல்லித்தரேன். அந்த பாட்டை அவர் பாடி தான் நான் கேட்டிருக்கேன். இவ்வளோ பேர் பேசுறதுக்கு இருக்கு, எங்கிட்ட மட்டும் பேசின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரும் நானும் அன்றைக்கே ஒரே ஹோட்டலில் தான் தாங்கினது. அப்போ 2 ரூம் கழிஞ்சு அவர். அப்போ வந்து அசிஸ்டண்ட் மேனேஜரை விட்டு அவளுக்கு அவள் கொடு நைட்டு, அவள் இதெல்லாம் அவரே கொடுத்து விட்டது. இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அவரை பார்க்க போகிறதும் எல்லாமே மேஜிக்கல். எவ்ரி மூமெண்ட் எவ்ரி செகண்ட் யேசுதாஸ் சாரோட ஐயோ என்ன பாடி பியூட்டிஃபுல். இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இப்போ வந்துட்டாங்க. இப்போ யார் கூட ஒர்க் பண்ணணும்னு இல்லைன்னா அவங்க கூட பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னா அப்படி யாராச்சும் இருக்கா? இது ஃபிலிம் சாங்கா? ஃபிலிம் அந்த விட்டாச்சு நான், அது விட்டுட்டேன் இப்போ. ஆமாம் விட்டாச்சு. அப்படின்னு யாரு கூட பாடுறோம் அந்த ஒரு இது இல்லை. எப்பவுமே வந்து ஒரு மியூசிஷியன் ஒரு சிங்கருக்கு ஒர்க் பண்ணக்கூடியனா அது வந்து இப்போ வித்யாசாகர் சாருக்கும் ரஹ்மான் சாருக்கும் எல்லாம் பாடணும்னு ஆசை இல்லாத யாருமே இல்லை. சாருக்கு நான் ஒரு 5 ஃபிலிம் பாடியிருக்கேன். ரஹ்மான் சார் பாடணும்னு நாங்கள் இப்போ கர்நாடிக் பேஸ்டு சிங்கர்ஸ் எல்லாம் ஏன் ஆசைனா வந்து அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற கர்நாடிக் மியூசிஷியன்ஸு அவர் போடுற நிறைய இது ராகாஸ் எல்லாம் இருக்கும், அவங்களையெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுறான். அதனால கண்டிப்பாக யாருக்கு தான் அது ஆசை இல்லை. பட் அப்போதைக்கும் வயசு ஆயிப்போச்சு. அப்படிலாம் இல்லை எனக்குள்ள எனக்கு 05 தான் என் மனசுக்குள்ள. குஞ்சினா குழந்தை நாங்களும் உங்களை அப்படிதான் மேம் பார்க்கிறோம். அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரு பாட்டு பாடி நம்ம முடிச்சிடலாமா, எண்ட் பண்ணிடலாமா? ஆமா. தென்றல் வந்து பாடுறேன். தென்றல் வந்து என்னை தொடும்
ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும் தென்றல் வந்து என்னை தொடும். ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு என பன்னீர் தோய் ஓய்வேடு தென்றல் வந்து என்னை தொடும். ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரு போல வருமா? இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ராஜா சாரோட பாட்டுகள். நேர்ல உட்காந்து அது கேட்கறதுக்கு லைக் இட்ஸ் சோ நைஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் வண்டர்ஃபுல்லான ஒரு செஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபன்னா கூட்டு போனீங்க மேம், ரொம்ப ஜாலியா. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இனிமே மீட் பண்ணுவோம். வேற ஒரு டிஃபரெண்ட் ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு பண்ணலாம் மேம். நம்ம விட போறது இல்லைல்ல? கண்டிப்பா இல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.